ஸோ ஆங்கரோட அட்வான்டேஜஸில் டேட்டா பைண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ எஸ்பிஏன்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் என்னென்னு பார்ப்போம். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஆர் வெப் ஆப்ஸ் தட் லோட் a single HTML page and dynamically update that page as the user interacts with the app. அதாவது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு HTML பேஜ் இருக்குது. இந்த HTML பேஜ் லோட் ஆகும்போது எப்படி லோட் ஆகும்? ஃபஸ்ட்டு ஹெட்டர் டேக்கில் இருக்கிற இந்த CSS ஃபைல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு லோட் ஆகும். அதுக்கப்புறமா பாடி டேக்கில் இருக்கிற இந்த பாடியில் இருக்க கண்டென்ட் எல்லாம் லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது கீழே இருக்கிற ஸ்கிரிப்ட் டேக்ஸ், இந்த அடுத்து இருக்கிற இந்த 4 ஸ்கிரிப்ட் டேகும் அடுத்தடுத்து லோட் ஆகும். இப்போது யூசர் வந்து அடுத்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறாங்கன்னா திருப்பி இந்த CSS ஃபைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து லோட் ஆகும். அப்புறமா அந்த பேஜோட கண்டென்ட் லோட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் திருப்பி லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி லோட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, யூசர் ஒவ்வொரு பேஜுக்கும் லோட் ஆகும்போது மறுபடியும் லோடான அதே CSS ஃபைல், பூட்ஸ்ட்ராப், ஆப் ஸ்டைல் அப்படின்ற இந்த CSS ஃபைல்ஸும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸும் எத்தனை பேஜ் நேவிகேட் ஆனாலும் திருப்பி அந்த CSS ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த வெப்சைட்டோட ஸ்பீடுன்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் 4-5 CSS ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5-6 JS ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ண பிறகு சைட் லோட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். அடுத்தது இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது நிறைய வேஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபைலோட சைஸ் வந்து ஒரு 1 MB இருக்குது அப்படின்னா 2 ஃபைல் டவுன்லோட் ஆச்சுன்னா 2 MB வேஸ்ட் ஆகும். ஒவ்வொரு பேஜுக்கும் 2 MB அப்படின்னும் போது சைட்டோட ஸ்பீடும் ஸ்லோ ஆகும். அதே சமயத்தில் டேட்டாவும் அதிகமாக செலவாகும். ஒரே டைமில் ஒரு 10,000 யூசர்ஸ் 20,000 யூசர்ஸ் ஒரு ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது சைட் ரொம்ப ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்த கான்செப்ட் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்றது ஆங்குலர் JSோட ஒரு இன்பில்ட் ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ஸ்பீடு என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு வெப்சைட் லோட் ஆகிறதுக்கு ஒரு 6 to 7 செகண்ட்ஸ் ஆகும். பட் ஒரு ஆங்குலர் வெப்சைட் லோட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 0.5 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா? இதை நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் HTML யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனி ஹெட்டர் டேக், தனித்தனி ஃபூட்டர் டேக் போட்டு செய்யப்பட்ட ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டை நான் ஜஸ்ட் ஒரு வாட்டி லோட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கில் எத்தனை விதமான ரெக்வஸ்ட் போகுது பாருங்கள். ஸோ இவ்வளோ ரெக்வஸ்ட் போகுது. ஒரு சைட் லோட் ஆகணும் அப்படின்னா அது எத்தனை CSS, ஃபாண்ட் ஆசம் டாட் CSS, அதுக்கப்புறம் ஷார்ட் கோட்ஸ் டாட் CSS, இந்த மாதிரி எல்லா CSஸும் லோட் ஆகும். திருப்பி எல்லா JSம் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு தான் இந்த சைட் லோட் ஆகும். இப்போது இந்த சைட் ஓகே, இந்த சைட் லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறேன். இந்த பேஜ்லேருந்து வேறு ஒரு பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா மறுபடியும் திருப்பி அதே CSS ஃபைல்ஸ், அதே JS ஃபைல்ஸ் திருப்பி லோட் ஆகுது. திருப்பி நான் 3வது பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா திருப்பி அந்த CSS ஃபைல்ஸ், திருப்பி அந்த JS ஃபைல்ஸ் எல்லாமே திருப்பி லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஒவ்வொரு பேஜுக்கும் இவ்வளோ ஃபைல்ஸ் அண்ட் இவ்வளோ CSS ஃபைல்ஸும் டவுன்லோட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். யூசருக்கும் ரொம்ப லோடிங் டைம் அதிகமாகும். சேம் டைம் சர்வரும் இத்தனை JS ஃபைல்ஸையும் இத்தனை CSS ஃபைல்ஸையும் ப்ரொவைட் பண்ணும்போது சர்வரும் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்தது தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். இப்போ இதே விஷயத்த ஒரு ஆங்குலரில் செஞ்ச ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வெப்சைட்டை பார்ப்போம். அது எவ்வளோ நெட்வொர்க்கில் எத்தனை டிராஃபிக் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ இது ஒரு ஆங்குலரில் செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நான் இப்போ லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் லோட் ஆகும்போது நெட்வொர்க்கில் எத்தனை டிராஃபிக் போகுதுன்னு பாருங்கள். பழைய வெப்சைட்டுக்கு போன அதே அளவுக்கான டிராஃபிக் தான் இங்கேயும் போகுது. பட் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த நெட்வொர்க் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன். ஓகேவா? அடுத்த பேஜுக்கு போகும்போது பாருங்கள்,
ஜஸ்ட் அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் போகுது. ஏன்னா ஹெட்டரோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த பேஜுக்கு போகும்போது வெறும் இந்த கண்டென்ட் மட்டும் தான் லோட் ஆகுமே தவிர்த்து, மற்றபடி திருப்பி சிஎஸ்எஸ் ஃபைல், திருப்பி ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எதுவுமே திருப்பி சர்வர்லேருந்து லோட் ஆகாது. ஏன்னா இது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இருக்கிறது ஒரே ஒரு பேஜ் தான். ஆனால் யூசருக்கு நிறைய பேஜ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறோம். அதாவது ஒரு டிவ்லேருந்து ஒரு 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 எலமெண்ட்டை எடுத்துட்டு இன்னொரு எலமெண்ட்டை ஆன் ஃப்ளைல வைக்கிறோம். ஸோ அதனால யூசருக்கு பேஜ் மாறின மாதிரியான ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். ஆனால் அது ஒரு பேஜ் லோட் ஆகலை. ஜஸ்ட் ஒரே பேஜுக்குள்ள வேற வேற ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸை மட்டும் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆங்குலரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒவ்வொரு பேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் அதிகமான அமௌண்ட்டில் சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணாது. ஸோ சைட்டும் ஸ்பீடாக இருக்கும். ஸோ டேட்டாவும் ரொம்ப மினிமல் டேட்டாஸும் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஆங்குலர் ஜேஎஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆங்குலர் ஜேஎஸோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒரு ஆங்குலர் ஜேஎஸ் ப்ராஜெக்டை எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் செட்டப், ஒரு ப்ராஜெக்டை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஆங்குலர் ஜேஎஸ் ப்ராஜெக்டை செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மொத்தம் 3 விதமான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும் சிஸ்டமில். ஒன்று வந்து நோட் ஜேஎஸ், அதுக்கப்புறம் என்பிஎம், அதுக்கப்புறம் பவர். ஓகே, ஸோ இந்த இந்த 3 சாஃப்ட்வேரையும் எங்கேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. node.js.orgல உங்களோட ஓஎஸ் என்னவோ அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது விண்டோஸ் 8.1 ஓஎஸ். ஸோ 64 பிட் வெர்ஷன் தான் எனக்கு வேணும். ஸோ நான் 64 பிட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச பிறகு என்பிஎம் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணோம். என்பிஎம் வந்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் என்பிஎம் இன்ஸ்டால் -g அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா என்பிஎம் இன்ஸ்டால் ஆகிடும். இஃப் யூ ஆர் அ லினக்ஸ் யூசர், sudo அப்படின்னு போட்டு என்பிஎம் இன்ஸ்டால் என்பிஎம் -g அப்படின்னு போட்டிங்கன்னா என்பிஎம் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ என்பிஎம் வச்சுக்கிட்டு பவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் -g பவர். ஸோ இந்த -gன்றது வேறு ஒன்றும் இல்லை, குளோபல் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த -g. ஸோ நீங்கள் ஒன்ஸ் -g பவர்னு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் எத்தனை ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் நீங்கள் பவரை திருப்பி இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பிகாஸ் பவர் வந்து குளோபலாக உங்களோட என்வரான்மெண்ட் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பவர் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பவர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த மூணுமே இன்ஸ்டால் ஆன பிறகு இது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போது. ஸோ ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் நோட் அப்படின்னு டைப் பண்ணி -v அப்படின்னு போட்டிங்கன்னா நோடோட வெர்ஷன் வரும். இந்த வெர்ஷன் வந்துட்டாலே நோட் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்பிஎம் -vன்னு போட்டிங்கன்னா ஸோ என்பிஎம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் பவர் -v அப்படின்னு போட்டிங்கன்னா பவரோட வெர்ஷன் வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த மூணு அப்ளிகேஷனும் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களோட வேம்ப் டைரக்டரியில் இல்லை உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேம்ப் டைரக்டரிக்கு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை ரீடைரக்ட் பண்ணிக்கங்க. ரீடைரக்ட் பண்ணிவிட்டு ஸோ எம்டி ஃபோல்டர், நான் இப்போ இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ தான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா பவர் இனிட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இந்த பவர் இனிட் அப்படின்ற கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பவர்.json கிரியேட் பண்ணும். அந்த பவர்.json கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில வேல்யூஸ்லாம் நம்மகிட்ட கேட்கும். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்டர் பண்ணோம். ஸோ ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்றது ஆங்குலர் ப்ராஜெக்ட் செட்டப் அப்படின்றது நேம், அதோட டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நான் எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக எம்டியில் விட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பவர்.jsonோட ஸ்கிரிப்ட் ஃபைல். இது பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது கேட்குது. ஸோ லுக்ஸ் குட், எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணால் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பவர்.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று லோட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் பவர்.json. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு ஒரு angular.js அப்படின்ற அந்த ஃபைல் நம்ம உள்ளே கொண்டு வரணும். கரெக்டாக? ஸோ angular.js உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா
பவர் இன்ஸ்டால் ஆங்குலர் ஐஃபன் சேவ். இந்த பவர் இன்ஸ்டால் ஆங்குலர் ஐஃபன் சேவ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஐஃபன் சேவ் அப்படிங்கிறது உங்களோட பவர் டாட் ஜேசன் அப்படின்ற அந்த ஃபைலை வந்து அப்டேட் பண்ணும். சி ஹியர் டிபெண்டன்சிஸ் ஆங்குலர் 1.4.8 அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பவர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஆங்குலர்னு ஒரு ஃபோல்டரில் ஆங்குலரோட எல்லா டிபெண்டன்சி ஃபைல்ஸும் லோட் ஆயிடுச்சு. ஸோ ஆங்குலர் டாட் ஜேஎஸ், ஆங்குலர் மின் டாட் ஜேஎஸ் எல்லாமே இதுக்குள்ளே லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இதை எடுத்து இனிமேல் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் இருக்க போகிற ஃபோல்டர் ஆப் அப்படிங்கிறது. இந்த ஆப் அதாவது நம்ம கிரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷனில் ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ், அதாவது இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் சம்திங் எல்லா ஜேஎஸ் ஃபைலும் இந்த ஆப் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். இதை விட்டுட்டு வெளியில் வந்தால் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆப்ன்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் நத்திங் பட் ஒரு சிம்பிள் ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஆங்குலர். ஸோ இந்த ஆங்குலரோட பாடியில் கீழே ஒரு ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஆங்குலர் டாட் ஜேஎஸ் ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆங்குலர் டாட் ஜேஎஸ்ங்கிறது எங்கே இருக்குது? ஸோ நம்ம இப்போது ஆப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல. இங்கேருந்து ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு பவர் காம்பனன்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஆங்குலருக்குள்ளே இருக்குது. ஸோ ஒன் ஸ்டெப் பேக் போனோன்னா என்ன பண்ணணும்? // பவர் காம்பனன்ட்ஸ் பவர் _ PONENTS பவர் காம்பனன்ட்ஸ் /angular ஓகே. ஸோ எப்பவுமே இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, ஆங்குலருக்குள்ளே angular.js அண்ட் angular.min.js அப்படின்னு 2 ஃபைல் இருக்கும். angular.min.js ஃபைலை நீங்கள் லோட் பண்ணக்கூடாது. டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் angular.js நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான எரர்ஸ் வருது, என்ன மாதிரியான ரிப்போர்ட் வார்னிங்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ரீடபிள் ஃபார்மேட்டில் பார்க்க முடியும். angular.min.js யூஸ் பண்ணிங்கன்னா அதை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுற வரைக்கும் angular.js யூஸ் பண்ணிங்க. ஒன்ஸ் டெவலப் பண்ணி முடித்த பிறகு angular.min.js நீங்கள் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ இப்போது ஆங்குலர் ஃபைலை நம்ம லோட் பண்ணியாச்சு. அடுத்தது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆங்குலர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹெச்டிஎம்எல்ல நான் இந்த இடத்துல NG ஆப் அப்படின்றத சொல்லிவிட்டு, ஸோ தட் இது ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் ப்ரௌசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி NG ஆப் அப்படின்றத சொல்கிறது மூலிமா. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பாடியில் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் டைப் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் 2+1 அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்? இது எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு வேல்யூஸை கன்சிடர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ ஜஸ்ட் அதை பார்க்கலாம். இப்போது சி 3ன்னு வருது. ஓகேவா? ஸோ இது இப்படி 3ன்னு வந்துருச்சுன்னா இப்போது இந்த இடத்துல நான் 2+1 போட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து 3ன்னு வருது. இந்த இடத்துல நான் 5+10 அப்படின்னு போட்டேன்னா 15. ஓகே. ஸோ இது என்னன்னா, இது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது உள்ள ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான வரணும் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆப்குள்ளே தான் index.html இருக்கும். இந்த index.htmlக்குள்ள JS அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ஸோ app.js. ஸோ இந்த app.js நம்ம ஆங்குலர் லோட் ஆனதுக்கு அப்புறம் இதை உள்ள லோட் பண்ண போகிறோம். ஸோ js/app.js. ஓகே. இதுக்கப்புறம் இதுக்கு உள்ள JS பக்கத்தில் CSS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வரும். அதுக்கப்புறம் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வரும். அதுக்கப்புறம் வியூஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். இந்த வியூஸ் அப்படின்ற ஃபோல்டர் ப்ளஸ் ஜேஎஸ்குள்ள
நம்ம நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபோல்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம்.